இந்திய அணியுடைய 3வது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா, லார்ட்ஸ்ல நடந்தது. இந்த போட்டி கிட்டத்தட்ட இந்திய அணியுடைய கைவசம் இருந்தது. ஆகையால இந்திய அணியே வெற்றி பெறும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்த்தாங்க. அப்போது 4வது நாள் இறுதியில ஸ்கை ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள், இந்திய அணி 5வது நாள்ல எளிதாக வெற்றி பெற்றுவிடும். மதிய உணவு நேரத்திற்கு பின்னே வெற்றி இலக்கை தாங்கள் எட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால அப்போது பெரும் விவாதம் ஏற்பட்டது. வாஷிங்டன் சுந்தர் இப்படி பேச இந்திய அணி போராடி தோற்றது. இதனால பலருமே வாஷிங்டன் சுந்தர விமர்சித்துட்டும் இருந்தாங்க. இது குறித்து ஏற்கனவே கருத்து தெரிவித்துள்ள டேவிட் லயார்ட்ஸ், நாம் வாய் பேசக்கூடாது, களத்துல திறமையை மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இங்கிலாந்து கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டன் ஜாஸ் பட்லர் அவர்கள் பேசும் பொழுது, வாஷிங்டன் சுந்தர் அவர்களுடைய பேட்டியை நான் பார்த்தேன். அவர் சொன்னவுடன் உண்மையிலேயே அவர்தான் இந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்னு எனக்கு தோன்றியது. ஒருவேளை தான் சொல்ல வந்ததை வேறு மாதிரி சொல்லிவிட்டாரோ அப்படின்னும் தோன்றியது. எது எப்படியோ லார்ட்ஸ் டெஸ்ட்ல இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடர்ல 2-1 அப்படின்ற கணக்குல முன்னிலையுமே வகிக்கிறாங்க. வாஷிங்டனுடைய இந்த நம்பிக்கை நிறைந்த பேச்சு இங்கிலாந்து வீரர்களுமே கண்டிப்பாக பார்த்திருப்பாங்க. அது நிச்சயம் அவங்கள கடுப்பாக இருக்கும். இதனால கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படின்ற உத்வேகத்துல இங்கிலாந்து வீரர்கள் விளையாடி இருப்பாங்க. தற்போது தோல்விக்கு பிறகு வாஷிங்டன் சுந்தர் நாம் ஏன் அந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்னு ஜாஸ் பட்லர் அவர்கள் பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.